எதிர்க்கட்சி சொன்னீங்களே, அந்த எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் சொல்லுங்க சார். இன் பர்டிகுலர் அது யார் சார் பண்றா அப்படின்னா, நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர்னாலே இது சீமான் தான், தாவேக்கனாலே இது விஜய் தான். அப்புறம் இன்னொரு முகம் அங்கே தேட வேண்டியதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் பர்டிகுலராக பார்க்கறக்கா நம்ம கேட்டு சார் சிறந்த எதிர்க்கட்சி என்னங்கிற சொல்லிட்டீங்க, நீ அதிமுக தானே, சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் சார் அப்படின்னு கேட்கும்போது பாருங்க அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பண்றாங்க. நயினார் நாகேந்திரன் தான் சிறந்த அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக சிறப்பாக செயல்படும் 15% மக்கள் சொல்லியிருந்தாங்க, புரியுங்களா? ஆனால் நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செயல்படுறாருன்னு 10% மக்கள் வந்து நிற்கிறாங்க. நீங்க முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். விஜய் சிறப்பா செயல்படுறாருன்னு திரு நயினார் நாகேந்திரனை விட 3% கூட நல்லா பார்த்துக்கணும். தாவேகா தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு 12% மக்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் வந்து சிறப்பா செயல்படுறாருன்னு கட்சியை விட 1% கூட கொடுத்திருக்காங்க. பாஜக சிறந்த எதிர்க்கட்சின்னு 15% மக்கள் கொடுத்திருந்தாங்க. பட் நயினார் நாகேந்திரன் எப்படி செயல்படுறாருன்னா அது வந்து 10 மார்க் 5% குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இந்த டிஃபரன்ஸ் மக்கள் எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்கிறது இந்த கேள்விக்கான பதிலாக ரொம்ப முக்கியமான விஷயம். சீமான் தான் சிறப்பா சொல்றாரு. போன கார்டில் இந்த கார்டு நீங்க ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். சிறந்த எதிர்க்கட்சி எது அப்படின்னு கேட்கும்போது தாவேகா வந்து உள்ளே கம்மியாகவும், நாம் தமிழர் 2ஆவதும், பாஜக 3ஆவது இருந்துச்சு. 3 அதிகமான எண்ணிக்கையில் இருந்துச்சு. இப்ப பாருங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் கம்மியாகவும், விஜய் அவர்கள் அதோட பெட்டராகவும், சீமான் தான் சிறப்பாக செயல்படுறாருன்னு அதிகமாக வந்து நிற்கிறார். அப்ப கட்சிக்கும் தலைவர்களுக்குமே மக்கள் எவ்வளவு வித்தியாசப்படுத்தி பார்க்கறாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் செயல்படுறாருன்னு 60% மக்கள் ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க. அதோட 2% கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2% கூட சொல்லியிருக்காங்க. 62% மக்கள். ஸோ இன் பர்டிகுலர் இந்த ஈக்குவேஷன் பெருசா மாறல. 60-62 மாதிரி இருக்கு. பட் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்க, பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்க இல்ல, பப்ளிக்கோட ஸ்மார்ட்னஸ் வந்து இங்க இருக்கு, அவரோட இன்டெலிஜென்ஸ் இங்க இருக்கு. கட்சியா வரும்போது எப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்க, தலைவரா வரும்போது எப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்க, அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி, முதல்ல ஒப்பீனியன். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களாங்கிற கேள்வியில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. 2024 தேர்தல் பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப அமைச்சிட்டாங்களே, ஏப்ரல் மாசம் வந்து பண்ணாங்களே, இப்போ வந்து ஓகேவா உங்களுக்கு எப்படி தோணும், கூட்டணி ஜெல்லாகுதா ஜெல்லாகலையா, நிறைய சண்டை போட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்தும்போது இப்போ அடுத்த கேள்வி அதிமுக எப்படி அப்படின்னு கேட்கணும். அது வந்து அடுத்த சர்வேல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எப்படின்னு கேட்கணும். அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்காங்க, மோசம் சார், இதெல்லாம் கூட்டணி சார், சந்தர்ப்பாத கூட்டணி சார், ரொம்ப அநியாயம் சார், அவங்க சேர்ந்துருக்க கூடாது சார் அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கக்கூடியவங்க 27% மக்கள் இருக்கிறாங்க. சூப்பர் சார், இதை தானே சார் சொல்லிட்டு இருந்தோம், கரடியாக கத்திட்டு இருந்தோம், வேணும் சார் அப்படின்னு ஒரு 5% மக்கள் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. 32% மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சரி அப்படின்னு 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லை, அமைந்தா என்ன கருத்து இல்லை, நாங்கள் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைன்னு இந்த நியூட்ரலாக ஒரு 41% பேர், நோ ஒப்பீனியன், மிக்சர் ஒப்பீனியன் எல்லாமே சேர்ந்து 41% மக்கள், ஆதரவாக 32% மக்கள், எதிராக 27% மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு. அடுத்து முக்கியமான கேள்வி, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார், $1 மில்லியன் கேள்வி. ஒரு பேட்டில் ஒரு தடவையாக சொல்லிடுவேன் நான், இந்த பேட்டில் பூரா சொல்லாம விட்டேன். அதனால் இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வி ஒரே ஒரு தடவையாக சொல்லிடுறது. போன எபிசோட்ல சொல்ல இந்த எபிசோட் இதுதான் அந்த $1 மில்லியன். இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா யாருங்க வெற்றி பெறுவார், இது நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அது ஒரு பாயிண்ட், யார் முதலமைச்சராவா ஒரு பாயிண்ட், யார் ஆட்சி பிடிப்பா ஒரு பாயிண்ட், அதுல ஒரு கேள்வி. இன்னைக்கு தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா, பப்ளிக் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கிறோம். உங்களுக்கு எப்படிங்க தெரியுது இந்த பல்ஸ்? நம்ம பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக்கோட ஸ்மார்ட்னஸ் நான் வந்து ரொம்ப வியந்துகிட்டே இருக்கிறேன் எவரி சர்வேல நிறைய பப்ளிக் பேசும்போது. அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பப்ளிக் அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், இன்னைக்கு எலெக்ஷன் இருந்தா யாருங்க ஜெயிப்பா கேட்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தேர்தல் நடந்தா நாம் தமிழர் தான் ஜெயிக்கணும், எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தான் அப்படின்னு 5% மக்கள். உள்ளே கம்மியான பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ங்கிற கட்சிக்கு ஒரு வாக்கும், திரு சீமான் அவருடைய அபிமானத்துக்கு அவருடைய எதிர்க்கட்சி எப்படி செயல்படும் பார்க்கும்போது, ஆனால் வாக்காக வரும்போது வெற்றி பெறுவார் அப்படிங்கிற பல்ஸை பார்க்கும்போது அது அவர்கள் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட குறைவாக, நம்ம வந்து 10, 12, 2% நமக்கு முந்தின காடுகளில் பார்த்தோம், அது வந்து கடந்த தேர்தலில் வாங்கியதை விட கூட வாக்குகள். ஆனால் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த வாக்குகள் குறையுதுங்கிற நம்ம பார்க்குறோம். நம்ம போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 6% வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்களில் கூட நம்ம சந்திச்சவங்கள 6% மக்கள் வந்து போன முறை நாம் தமிழருக்கு வாக்களிச்சு சொன்னாங்க. அவங்களும் இருந்து கூட 1% வெளியே போயிருந்த பார்க்கணும். நாம் தமிழருக்கு வந்து 5% மக்கள் வந்து நாம் தமிழர் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தேர்தல் நடந்தா. அடுத்ததாக தாவேகாக்கு 20% மக்கள் இன்றைக்கு தேர்தல் நடந்தா தாவேகா ஜெயிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பார்க்கிறோம். கடந்த முறை இந்த நம்பர் வந்தபோது நம்ம வந்து அதை டிஸ்ஓன் பண்ணேன் நான் பர்சனலா. இந்த நம்பர் வந்து ரொம்ப அலாமிங்கா இருக்கு. 6லேருந்து 10 தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 2வது முறை ஒரு 2-3 மாதம் கழிச்சு கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி 2989 பேர் வேற இடங்களில் 32 தொகுதியில் போய் பார்த்த பிறகு அப்பயும் இந்த 20% வரும்போது ஐ ஹேவ் டு அட்மிட், என்னுடைய தனிப்பட்ட ரங்கராஜ் பாண்டேவா நான் இதை ஏற்று தான் ஆகணும். எனக்கு வந்து மறுக்கிறதுக்கான நியாயம் இல்லை அதில். ஏன்னா ஒரு முறை பார்த்தாச்சு, 2வது முறை வந்திருக்கு அப்படிங்கும்போது இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆஃப்டர் ஆல் எப்படினாலும் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் தான் சொல்லும் எல்லாத்தையுமே. பட் அந்த பப்ளிக் சென்டிமெண்ட், அந்த மூடி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறவங்க
அவங்க தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க. இது வந்து நீங்க வந்து டிஸ்ஒன் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டிஸ்பியூட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பாஸ் யார் வெற்றி பெறுவார்னு கேட்டதுக்கு ஒப்பீனியன் தாங்க சொன்னாங்க. அவங்க ஒப்பீனியன்லாம் சொல்றதெல்லாம் சரியா இருக்குங்கிற அவசியம் இல்லை, ஒப்பீனியன் தப்பா போலாம்னு இருக்கலாம் நம்ம இருக்கல. பட் வந்து இந்த பல்ஸ் வந்து பாருங்க, நாம் தமிழர் வந்து கடந்த முறை ஒரு 7.5% வாங்கியிருந்தாங்க, இந்த முறை 5% அவங்க சொல்லியிருக்காங்க. தாவேக்கா வந்து இப்பதான் முதல் முறை தேர்தல் சந்திக்க போது கடந்த முறை 20% வாங்கிச்சு, இதே முறை இந்த 20% வந்து சர்வேல வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து அதை நோக்கி தான் நகருதோ. ஸோ கடந்த முறை டிஸ்ஒன் நான் பண்ணேன் பர்சனல் கெபாசிட்டியில், இந்த முறை டிஸ்ஒன் பண்ணல. இது அப்படியே வந்திருக்கு, அப்படியே போட்டிருக்கோம். இது உண்மையான இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு பார்க்கிறோம். அடுத்த இன்று தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள்? 36% மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக பிளஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று இன்னைக்கு தேர்தல் தான் வெற்றி பெறும் என்று மக்களுடைய கருத்தாக 36% மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 2021 இல்லை 2019 வச்சுக்கலாம், 2019 சர்வேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிஎம்கே தான் லீட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து எல்லா கேள்வியிலும் கடைசியாக வைக்கக்கூடிய இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா லீடு வந்து டிஎம்கே எடுத்துருக்கு. நல்ல மார்ஜின் இருந்திருக்கு, ரொம்ப மைனர் கம்மி டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்த முறை பார்க்குறோம் 2019, 2021, 2024 தேர்தல்களாக 3 கருத்து கணிப்பா இன்னும் நிறைய பின்னாடி வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம திரும்ப பேசுவோம் அதை. ஆனால் கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே கான்கிரீட்டா டிஎம்கே அலையன்ஸ் தான் லீட் எடுத்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறை ஒரு 3% டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து முன்னாடி வரதை நம்ம பார்க்குறோம். திமுக கூட்டணி வெல்லும் என்று 36% மக்களும், அதிமுக கூட்டணி தான் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது என்று 39% மக்களும் சொல்லியிருக்காங்க. நடைமுறை உண்மை என்ன 2026 மே மாதம் பார்ப்போம்.